திமுகவோ பின்பற்றின அந்த நடைமுறைகள்லேருந்து ஒரு மாற்றம் வேணுங்கிறது உண்மை சார். நிச்சயமாக இது வந்து இந்த அரசியல் இந்த தேர்தலில் எடுபடுங்கிறது என்னுடைய நம்பிக்கை சார். தமிழகத்தில் தரம் தாழ்ந்த பேச்சு திமுகவுக்கு அப்புறம் அவங்க தான் பேசுவாங்க. 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் இருக்கக்கூடிய ஒரே கட்சி சீமான் கட்சி தான். ஆனால் தொண்டர்கள் இல்லை. அந்த மாவட்ட மதியழகனுடைய மனைவி பேட்டி கொடுத்துருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த மாவட்ட செயலாளரை. யாரை அணுகிறது, நான் எப்படி அணுகி என்னுடைய பிரச்சனையை சொல்கிறது அப்படின்னு கேட்டு 2 நாளைக்கு பிறகு தான் சார் அவங்களுக்கு அக்சஸே கிடைச்சிது. அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திரு ரோஷன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நீங்கள் அரசியல் விமர்சகராக அறியப்படுகிறோம், ஆனால் அதிகமாக நீங்கள் தாவேக்காவினுடைய ஆதரவு தன்மைகளை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதில் எங்களுக்கு முதல் கேள்வி என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விக்கிரவாண்டி வீசாலையில் திரு விஜய் அவர்கள் அறிவித்தார். அவர் கூட்டணி இப்போ தனியாக நிற்கிறதா நேற்று கூட இஃப்தார் வரும்போதில் செங்கல்பட்டில் சொல்லியிருக்கார். அவர் தனியாக நிற்கிறாரா இல்லை தனித்து விடப்பட்டு விட்டாரா? சார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வந்து அவருடைய பெருந்தன்மை சார். சரி, அவர் அறிவித்தது என்ன அப்படின்னா, பல கட்சிகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா பல தளங்களில் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக முன்னாடி நிற்கிறவங்க, தொழிலாளர்களுக்காக கம்யூனிஸ்டுகள் நிற்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளாக அவர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவமோ இல்லை ஒரு முன்னுரிமையோ அவங்கள பயன்படுத்தி ஓட்டு வாங்கி அவங்கள ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வருவாங்களே தவிர ஒரு அமைச்சராகவோ வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா? ஸோ அதை வந்து பெருந்தன்மையாக எங்களோட நீங்கள் வரும்பொழுது இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது அவருடைய பெருந்தன்மை தானே தவிர, அவர் ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தனித்து தேர்தலை சந்திப்போம், அது மக்களோட கூட்டணிங்கிறது தான். ஆனாலும் அவர் நிறைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சம்மந்தமாக வெளியில் வந்துச்சு இல்லைங்களா? முதல்ல வந்து விசிகாவோட பேசுகிறாங்க, அடுத்து ஈவன் காங்கிரஸோட பேசுகிறாங்க. அவர் இயக்குனர் திரு எஸ்எஸ்சி கூட ஏன் காங்கிரஸ் வரலாமே அப்படின்ற மாதிரி பேச்சு வந்தது. திரு விஜய் அவர்கள் தான் இதை பெரிய அளவில் முன்னெடுப்பு செய்யலை, கூட்டணி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன். இல்லை சார், இப்போது வழக்கமான பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது சார். என்னென்னா ஒரு குழு அமைச்சு கட்சிகளோட பேசுறது கொள்றதுன்றதெல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு வந்திருக்க தகவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரமற்ற தகவலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கிட்ட இருந்து நமக்கு வந்த விமர்சனம் தான். அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இல்லை. இது எப்படி இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு காங்கிரஸ் திரு எஸ்எஸ்சி அவர்கள் சொன்னாங்க. அதை சொல்கிறேன், வெயிட் பண்ணுறோம், அதை சொல்ல வரலாமே அப்படின்னு. அதுதான் சார், அது அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் தான். அங்கேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே தவிர அவர் வருவாங்க கண்டிப்பான்ற வார்த்தை சொல்லலை. எஸ்எஸ்சி அவர்களும் வருவார், அவர் நான் சொல்கிற இடத்துல இல்லை, கட்சிக்கு எனக்கு பெரிய அளவில் அதையும் ஒரு ஆமாம் அவர் ஒரு சுய விளக்கமாக அவர் கொடுத்துடுறாரு. இப்போ அது எல்லாருடைய எதிர்பார்ப்போம், இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா நல்லா இருக்கும் தான். இது எங்கேருந்து இந்த ரூமர்ஸ் வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னன்னா, நம்ம ஆதவர்ஜுனா கடைசியாக எங்கேருந்து வராருன்னு பார்த்தீங்கன்னா விசிகாலேருந்து வராரு. ஸோ கண்டிப்பாக அப்போ அந்த விசிகாவோட ஒரு இது நடக்கலாம். இப்போ ஊடகங்களுடைய விஷயங்கள் அப்படிதான். இப்போ காங்கிரஸ் எப்படின்னா, இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்களோட சந்திச்சு பேசின சில நிகழ்வுகள்லாம் இருந்தது. இந்த கரூர் சம்பவத்தோட ஒரு போன்ல பேசினாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி ஓப்பனா பேசினாங்க. ஸோ இதையெல்லாமே ரிலேட் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுதே தவிர கட்சி ரீதியாக ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த விதமான அறிக்கையும் வரலன்றதான் நிஜம். அது உங்களுக்கும் தெரியும். இப்போ இப்படி இருக்கும்போது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி உறுதியாக சொல்கிறார் நம்ம தனியாக பிஜேபியோட கூட்டணி, அங்கே கூட்டணி இங்கே கூட்டணி பேசுவாங்க, நீங்கள் எதுவும் நம்பாதீங்க அப்படின்னு திரு விஜய் அவர்கள் வெளியில் சொல்கிறார். ஆனால் நாம் அதை பற்றியெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணல. பனையூரில் எத்தனையோ விஷயங்கள் செயற்குழு சந்திப்பில் அவர்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுவார்கள். ஆனால் நாம் ஏன் கூட்டணிக்கு போகக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆதரவாளர்கள் எத்தனை அப்படின்னு தலைப்புச் செய்தியாகவே வந்தது. அப்போ நமக்கு வந்து கேட்கல, ஊடகங்கள் பார்க்குமா இல்லையா? அப்போ கூட வரலையா, தவிர்த்துட்டாங்களா, வேற இல்லை? இந்த கேள்விக்கான பதில் என்னுடைய சுய விளக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சமூக ஊடகங்களில் இப்போ ஒரு செய்தி போயிட்டு இருக்கு இல்லையா, இவர் இங்கே போகிறாரு, இப்படி போயிடுவாங்க, பேசுவாங்க, கொள்ளுவாங்கன்னும் பொழுது இது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கிற அந்த மாதிரி முக்கியமாக மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கவங்களுடைய மனநிலையை அவங்க உறுதியை உடைக்கிற ஒரு செயலாக தான் தாவேக்கா இதை பார்த்தது. எனக்கு நல்லா தெரியும். நான் 2-3 மாவட்ட செயலாளர் அப்படின்னா அவரே முதல்ல ட்வீட் பண்ணலாம். இல்லை சொல்கிறேன், செய்தி அறிக்கை சொல்கிறேன். அதான் இப்போ எப்படின்னா, இப்போ இந்த விஷயமா தான் அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள்
எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது கட்சியினுடைய தலைமையினுடைய முக்கியமான பொறுப்பு. அதாவது அந்த ஒரு நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா, நம்ம இப்படி போவோம் இப்படி பண்ணுவோன்றது ஒரு வலிமையோட தானே இருந்தாங்க. அந்த வலிமையை உடைக்கிறது தான் அதனுடைய நோக்கம்னு தலைமை நினைச்சதுனால அவங்களுடைய உறுதித்தன்மையை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா அடுத்து ஒரு நிகழ்வில் தலைவர் வந்து அதை பற்றி பேசுகிறாரு. ஸோ இந்த இடத்துல அதை பதிவு பண்ணதுக்கான நோக்கம் வந்து அவர் லேட்டாக வந்தார், லேட்டாக பேசினாருன்றதை தாண்டி முதல்ல அவங்களுடைய பல்ஸ் எந்த இடத்துல எப்படிலாம் வந்து இந்த சமூக ஊடகங்களில் வந்த விஷயங்களோ, செய்திகளில் வந்த விஷயங்களோ, மீடியாக்களில் இல்லை கரெக்டாக அவர் இப்போ இன்னும் ஒரு விமர்சனம் வருவார். சிபிஐ வழக்குக்கு போகிறாரு, அந்த வழக்குக்கு போகும்போது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. எல்லா ஊடகங்களும், நாம ஒரு சின்ன ஊடகங்கள், சேட்டலைட் ஊடகங்கள்லேருந்து எல்லாமே அது வந்துச்சு. ஸோ இப்போ இவங்களும் ஒரு சமிக்கை காட்டுறாங்க, இப்படி வந்து ஆமாம் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோன்ற மாதிரி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த அதுதான் சார் விஷயமே, அதுதான். இப்போது எப்படி இது எல்லாம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமாக இவர்கள் கட்டமைக்கப்படுறதுனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த தேர்தல் அறிவிக்கிற அந்த நேரம், அந்த டேட்டு, அதுக்கப்புறம் இவர் திடீர்னு 3வது கட்டமாக டெல்லிக்கு அழைக்கப்படுறது, அந்த நேரத்தில் இங்கே மாவட்ட செயலாளர்களுடைய பல்ஸ் பார்க்கறதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய இது எல்லாம் ரிலேட் பண்ணும்பொழுது நம்முடைய ஊடகங்கள் வந்து அறிவுசார் ஊடகங்கள் தான், யாருமே வந்து சாதாரணமாக. அப்போது அவங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இந்த கோணங்கள் இருக்கலாம். இதில் குறிப்பாக சில ஊடகங்களோ பத்திரிகைகளோ ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்புடையதாகவும் நம்ம அறியப்படுறோம். ஸோ அப்போ அவங்க ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாமோன்னும் பொழுது அப்போ சுய ஊடகங்கள் இருக்கு இல்லையா, சுய சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதை மேற்கோள் காட்டி இருக்கலாமோ அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே போகிறாங்களே தவிர. ஸோ இவங்க இந்த மாவட்ட செயலாளர்கள்கிட்ட பல்ஸ் கேட்டது எதனுடைய அடிப்படையாக இருக்கும் அப்படின்னா, அவர்களுடைய அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இவங்க இந்த ஊடகங்களுடைய செய்திகள் சிதைச்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு உறுதியான ஒரு வாய்மொழியை வந்து தலைவர் அவரே சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான முன்னேற்பாடு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை உணர்ந்து தான் நான் கேட்குறேன். எப்படின்னா இப்போ நீங்கள் கனெக்டிவிட்டி இருப்பீங்க, அந்த டீமோட உங்களுக்கு கனெக்டில் இருக்கீங்க. 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிக்கிற அளவிற்கு அந்த அளவுக்கு வேட்பாளர்களே இல்லைன்னு நான் சொல்ல வரல, குறைத்து மதிப்பிடலை. நாங்களும் சில களப்பணிகள் எல்லாம் சர்வே எல்லாம் எடுத்து பார்த்துருக்குறோம். அந்த அளவுக்கு வலிமையாக, அதாவது திமுக அதிமுகவோடு போட்டியிடக்கூடிய அளவுக்கு 234 கேண்டிடேட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பதாக நீங்கள் நம்புறீங்களா சார்? ஒரு கொஞ்சம் 2 நிமிஷம் இந்த தகவல் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார். இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்கு விஜய் வந்த பிறகு நீங்கள் எழுப்புகிற இந்த கேள்வி, நான் இது எங்கே போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 94 95க்கு போவேன் சார். பூவே உனக்காக படத்துல இருந்து போவேன். இன்னைக்கு அந்த அவருடைய கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, 95 96 ரசிகர் மன்றத்தில் இருந்து அப்படி அவருடைய ஒரு நற்பணி மன்றமாகி அவருடைய இந்த விஜய் மக்கள் இயக்கமாகி இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த வரைக்கும் நிலைச்சு நின்று ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க. இவங்க ரொம்ப நம்ம அரசியலுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நல்ல பேர் இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை, இவங்க மக்களோட எந்த அளவுக்கு கனெக்டில் இருக்காங்கன்றதான் பிரச்சனை. இப்போது இவங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் அறியப்பட்ட மனிதர்களாக இருக்காங்க, பெரிய பிரபலமாக இருக்காங்கங்கிறத தாண்டி அவங்க என்னுடைய கேள்வியை நான் மறுபடியும் கூட கொஞ்சம் மாற்றி கேட்குறேன். எப்படின்னா, அவருக்கு இப்போ நான் வந்து நேரடி களத்தில் திண்டுக்கல் மாவட்டங்களில் நான் அதிகமாக பார்த்தேன். அதாவது நற்பணி மன்றங்கள் கொடைக்கானல் கூட பார்த்தோம். அவருக்கான நற்பணி மன்றங்கள் ஆட்கள் வேலை செய்வதற்கு அவருக்கு வந்து கேண்டிடேட் இல்லைன்னு நான் குறைச்சி சொல்லலை. அவர்களுடைய வலிமை, பண வலிமையாகட்டும், அவர்களுடைய ஃபோர்ஸஸ் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேவி எதிர்ப்பதற்கு அளவுக்கு இருக்கா? இதுதான் அதுதான் சார், அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். அதை தான் நான் ஆக்சுவலாக நான் முடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு கன்க்ளூஷன் வந்துருப்பீங்க. ப்ளீஸ். நீங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டிங்களே அந்த வலிமை இருக்காங்கிறது, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த மக்களோடு இருக்கிற தொடர்பு தான் வலிமைன்ற அந்த வலிமை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? நீங்கள் இப்போ ஆண்ட கட்சிகளும் ஆட்சியில் கடைசியாக இருந்த கட்சிக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமையான அரசியல் பின்னணி இருக்கும், தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க அரசியல் அனுபவம் பெற்றவங்களாக இருப்பாங்க. அது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா சேர்த்து வச்ச பணம் வரைக்கும் இருக்கும் செலவு பண்ணுறதுக்குங்கிறது தான் வலிமையாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த இறுதியாக வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்காளர் இருக்காங்க இல்லையா, அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த நேரடி தொடர்பு, அவர்கள் மனசில் இருக்கக்கூடிய தளபதி பற்றிய சிந்தனைகள் தான் வலிமைன்னு சொல்ல வர. அந்த வலிமை இவருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பண பலம் என்றது கண்டிப்பாக தேவை. எனக்கு வந்து தேர்தல் ஆணையமே அனுமதிக்கப்படுகிறது. ஒரு 70 லட்சம் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணலான்னு அனுமதிக்கிறாங்க. அது ஒரு வகையில் ஒரு சக்தி ஒன்று வேணும். அது இல்லாமல் எங்களுக்கு இல்லை, ஒரு
எனர்ஜி இருக்குது, ஒரு புரட்சி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நம்பினாலும் கூட இன்றைக்கி நான் மேற்கோள் எடுக்கிற செய்தி வந்து அவதூறு அல்ல. இன்றைக்கி தமிழ் இந்து திசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டிடேட்டுக்கான பணபலம் மட்டும் இல்லாமல் சீட்டு வாங்குறதுக்கும் கொண்டு வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது. தேர்தல் காலத்தில் அந்த செய்தி இருக்குது. இது எப்படி ஒரு நீங்கள் சொல்கிறீங்க பூவே உனக்காகலேருந்து வந்த தொண்டனுக்கு, அவனே நம்பி இருக்கிற தொண்டனுக்கு இது வந்து எப்படி சாத்தியம்? அது பத்திரிகை ஊடகங்களில் வர அனைத்து செய்திகளும் 100% உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது சார். அதாவது அவரவருடைய கண்ணோட்டம் இருக்குது. இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அணுகிற முறை இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஊடகங்களில் வர செய்திகள் சரி, இது வந்து பிரிண்டிங் மீடியாவை பொறுத்த முடியும். நான் வந்து யூடியூப்ல வரக்கூடிய அவதூறுகள் எல்லாம் சொல்ல, பிரிண்டிங் மீடியாவுக்கு அதை சொல்கிறேன். நீ உங்களை மாதிரி ஆதரவாளர்கள் போய் அணுகிட்டு தான் அங்கே பார்த்துட்டு தானே சொல்லுவாங்க, வெளியில் அப்படி தானே லீக் அவுட் ஆகுது. அரசியல் களம்ங்கிறது எப்படி இருக்குன்னா சார், எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் எல்லா கட்சி சார்ந்தவங்களும் உள்ள ஸ்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கலாம், ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கலாம். அவங்க சில நேரங்களில் அந்த கட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை உடைக்கிறதுக்காக, நம்பகத்தன்மையை உடைக்கிறதுக்காக சில நேரங்களில் சில விஷயங்கள் பேச தான் செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்முடைய அணுகுமுறை ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு நடுநிலையான சமூக ஊடகங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் வந்த செய்திகள் மட்டுமே உண்மையாங்கிறத நம்ம இது எல்லா பக்கமும் வருது. இப்போ கூட்டணி சம்மந்தமாக பேசும் பொழுதே கூட ஏன் விஜய்க்கு கூட்டணி அமையவில்லை அப்படின்னு சொல்லும்போது கூட கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கூட திமுக வந்து பணம் கொடுக்குது. எப்படின்னா வாக்காளர்களுக்கு இருக்கிற நம்ம இங்கே குறித்து சொல்ல, தேர்தலுக்கு ஆதரவாளர்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து இன்னைக்குன்னு சில நடைமுறை சிக்கல்கள். இப்போ ஒரு 10 பேர் வேலையை விட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கான செலவுகள் இது மாதிரிலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கொடுக்குது, அஃபீஷியலாக கொடுக்குது, தேர்தல் செலவுகள்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ நாங்கள் கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் தலைமை தாங்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக இருக்கக்கூடியவர் இவங்க எந்த வகையிலையும் எந்த கட்சிக்கும் எதுவுமே தருவதற்கு தயாராக இல்லை. நீ அதனால தான் இவருக்கு கூட்டணி அமையலன்ற ஒரு தியரி இருக்கு. உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம்தான் தியரி. அதுதான் உண்மையாக இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட கூட்டணி அமையாமல் இருப்பதே மேல்னு சொல்கிறேன் சார். ஏன் அப்படின்னா அது அமையாமல் போனதே நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நான் வரேன். ஏன்னா இவங்க கொடுத்த காசுக்காக தான் அவங்க அதை வந்து கூட்டணி அமைச்சு வேலை செய்யணும் அப்படிங்கிற கண்டிஷனில் ஒருத்தர் கட்சி நடத்துகிறாரு அப்படின்னா இதுதான் வழக்கமான அரசியல் சார். இந்த வழக்கமான அரசியலேருந்து ஒரு மாற்று தான் தேவைப்படுது. அதாவது நீங்கள் வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வாக்கு பெறணுங்கிறது தான் இங்கே இன்றைய காலகட்டத்துக்கு முக்கியமாக இருக்கே தவிர, இவங்க கொடுக்குற காசை வாங்கி நான் கட்சி நடத்துவேன், அப்போ என்னுடைய தொண்டனை வந்து நான் அவங்க கூட்டணிக்கும் எல்லா தொகுதியிலையும் ஓட்டு போட வைப்பேங்கிறது இது ஒரு விலை போகிற காரியமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க வாங்கி அதை தான் நாங்கள் செலவு பண்ணணும். நாங்கள் வந்து சின்ன அவங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கிற கட்சி, ஜாதி அமைப்புகளை விட்டுருவோம். நம்ம அந்த நீங்கள் சொல்கிற அந்த நடுநிலை வார்த்தையே நம்ம வந்து பெர்ஃபெக்டான விஷயங்களே பேசுவோம். கம்யூனிஸ்ட் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அது எல்லா இதுலேயும் தொடக்க காலத்திலிருந்து தொழிலாளர்களுக்காக இருக்கிற அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது. அவர்கள் உண்டியலில் குளிக்க அது கூட கேலி செய்தவர்கள் உண்டு, அப்படியே இருக்குது. ஆனால் அவர்களுக்கு சக்தி இருக்கிறது, செலவு திறன் இல்லைன்னும் போது அவர்களுக்கான ஒரு மதிப்பு கொடுத்து தானே அது செய்ய வேண்டிய அவசியம். அதை தான் சொல்கிறேன் சார். அப்படிப்பட்ட மதிப்பு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள கூட்டணியில் சேர்த்து வாக்கு வாங்கணுங்கிற நிலையை மாற்றணுங்கிறது தான் சார் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற. இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. நான் போயிருக்கீங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த நீங்கள் நிறுவனங்கள், அதனுடைய வருமானங்கள், சட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு பரவலாக தெரியும். இன்றைய காலகட்டத்துக்கு அவ்வளோ கீழே இல்லை. கம்யூனிசம் இருந்தாலும் நான் வந்து நேரடியாக ஜிஆர் அவர்கள்லாம் சந்திச்சு பேசியிருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. பாலமேலத்துக்கே பெரிய அளவில் வாடகை எல்லாம் வருது, அந்த அளவுக்கு அவர் நல்ல, அதாவது தேர்தலை சந்திக்க கூட முடியாத சூழ்நிலையில் அவங்க இல்லை அப்படிங்கிறது தான். பட் இந்த ஒரு நடைமுறை வழக்கமாக இந்த ஆண்ட திமுகவோ பின்பற்றின அந்த நடைமுறைகள்லேருந்து ஒரு மாற்றம் வேணுங்கிறது உண்மை சார். அந்த மாற்றத்துக்கான அரசியலாக தான் இதை நினைக்கிறேன். இது நமக்கு லாபம் நஷ்டங்கிறத தாண்டி நம்மளுடைய கூட்டணி மக்கள் கூட்டணின்றதுனால நிச்சயமாக இது வந்து இந்த அரசியல் இந்த தேர்தலில் எடுபடும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை சார். ஓகே, மாற்றத்திற்கான ஒரு அரசியலை அவர் முன்வைக்கிறார் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு முதல்ல வந்து திராவிட சிந்தனை, அதுக்கப்புறம் காங்கிரஸ்ன்றதுக்கு முன்னால் இருந்து கம்யூனிஸ்ட் சிந்தனை, இப்போ தமிழ் தேசியன்ற ஒரு வார்த்தையை அது பெருஞ்சத்தினாரிலிருந்து தூக்கி பிடிக்கிறதா இருந்தாலும் திரு சீமான் அவர்கள் தான் இதை அதிகமாக பேசுகிறார். இப்போ இது ரெண்டு கண்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதில் கடுமையாக உங்களை நோக்கி விமர்சனங்களை இந்த அளவில் வைக்கிறது வந்து திரு சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அவங்க வந்து இவர்களுக்கு கொள்கையே கிடையாது,
இவர்களுக்குன்னு ஒரு தனித்துவ கொள்கையே கிடையாது, காத்தால நான் பேசுகிறத சாயந்தரத்தை அவங்க எடுத்து பேசுகிறாங்க அப்படின்ற அந்த வாதத்தை எப்படி? எந்த இடத்துல சார் காலையில் வந்து தந்தை பெரியாருக்கு சீமான் ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் தந்தை பெரியாரை இகழ்ந்து பேசுன மாதிரி இவங்க பேசிட்டு அப்படிலாம் கிடையாது சார். சீமான் அவர்கள் வந்து ஒரு சந்தர்ப்ப அரசியல்வாதி தான். என்னுடைய சொந்த கருத்து, இது தாவேக்கானுடைய கருத்துன்னு நான் சொல்ல, என்னோட சொந்த கருத்து. யாருமே எது குறித்துமே நான் சொல்றேன் சார், ஆரம்பத்துல அவர் தந்தை பெரியாருடைய மேடைகள்ல தான் அவர் வந்து அவருடைய அரசியல் 11 ஆண்டுகள் அவர் அதுக்கு தான் அங்கதான் இருந்தார். அப்புறம் நம்ம அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எடுத்து தான் நான் படிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டேன்னு சில மேடைகள்ல சொல்லியிருக்கார். அடுத்தது சீபா ஆதித்யநாதனுடைய அந்த கட்சியை தன்னகப்படுத்திக்கிட்டார், அந்த பேரை தன்னகப்படுத்தி பேரை தான் எடுத்துக்கிட்டார். அவர் கொண்டு போய் திமுக தான் நினைச்சார். ஆமா, அவர் நினைச்சிட்டாரு, அந்த பேரை தன்னகப்படுத்திக்கிட்டார். அவர் ஒரு தான் ஆரம்பிக்கிற ஒரு கட்சிக்கு சுயமா ஒரு தலைப்பு, ஒரு கட்சியினுடைய பெயரை சிந்திக்க கூட திராணியற்ற தலைவர் தான் சீமான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அதே ஒரு செலிபிரிட்டியினுடைய விஷயத்த, ஒரு வெற்றியாளர்னுடைய விஷயத்தை தான் தன்னகப்படுத்திக்கணுங்கிற சிந்தனை தான் அவருக்கு அடிப்படையில் இருந்தது. திருமண விஷயம்னு நீங்கள் போனீங்கனாலும் அது சொந்த வாழ்க்கையே நமக்கு அதை பற்றி பேச விமர்சனம் இல்லை. ஆனாலும் அவரால் ஒரு தமிழ் பெண்ணை அவருக்கு திருமணம் பண்ணிக்கல. அவர் அந்த இடத்துலையும் அவர் வந்து சுத்தமான ஒரு வேற்றுமொழி ஆக்கா தான் அவங்க வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு. பிள்ளைகளுடைய படிப்புங்கிற காரியத்தில் நீங்கள் எடுத்தீங்க, தமிழ்நாட்டில் நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை, அதனால என் பிள்ளைகளை வேற்றுமொழி பாடத்தில் படிக்க வைக்கிறேங்கிறதா அவருடைய நிலைப்பாடு. ஸோ அவருடைய ஆரம்ப நாட்கள், இடை நாட்கள், இப்போ இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை வரைக்கும் எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வேற வேற நிலைப்பாடு தான். அவர் ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாத ஒரு மனிதர்னு தான், ஒரு தலைவர்னு கூட சொல்ல வரல, மனிதர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவரை பின்பற்றி இங்கே பேசணுங்கிற ஒன்றும் இல்லை. நீங்கள் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நீங்கள் தலைவர்கள் கூட அவருடைய பேச்சுக்களை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், தமிழகத்தில் தரம் தாழ்ந்த பேச்சு திமுகவுக்கு அப்புறம் அவங்க தான் பேசுவாங்க. இல்லை, அவங்க அப்படி என்னுடைய தம்பி கட்சி, இது அண்ணன் கட்சி, அப்படித்தானே அவர் வந்து உங்களை வந்து விழிக்கிறாரு, பார்க்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அப்படி நீங்க பதில் சொல்றதில்ல, அவர் பேசுற அவதூறு பேசுறாங்க சொல்லுவார் சார் அவர். ஆனால் அவருக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் கட்சியில் இல்லை, யாருமே எல்லாருமே காலி பண்ணி இங்கே வந்து சார் 234 கேண்டிடேட் மட்டும் நிப்பாட்டி என்ன பண்ணி, இப்போ நீங்க திருச்சி 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் இருக்கக்கூடிய ஒரே கட்சி சீமான் கட்சி தான். ஆனால் தொண்டர்கள் இல்லை. எப்படி நம்ம இப்போ கூட்டத்தை காட்டினார்ல திருச்சியில் வந்து கூட்டம், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுறாரு. அவர் தனித்துவமான ஒரு அரசியல் அவர் மேற்கொண்டு தானே போறாரு. என்ன மாதிரியான தனித்துவமான அரசியல்? தமிழ் தேசியம்னு இப்போ நீங்க அரசியல் வந்து வெற்றி தான் சார். அரசியல், தேர்தல் அரசியலுங்கிறது வெற்றி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இங்கே அரசியல் அவர் 8% வரைக்கும் தனிமா வந்து நினைக்கிறாரு. அடுத்த தேர்தல் இருக்காது சார். அவர் ஒரு நிலைப்பாட்டுல இருந்து மாறாரு இல்லைங்களா. கடந்த தேர்தலில் வந்து ஒரு 234 தொகுதியில் ஒரு மாற்று சக்தியா சீமானை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வரும்போது ஐயாவும் அப்படிதான் ஒரு மாற்று சக்தியா இருப்பார் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்கு சார். ஒரு நாளுக்கு ஒரு நிலைப்பாடு எல்லாம் இருக்குது. இப்போ தொடக்க காலத்தில் நான் என்ன கேட்குறேன்னா சார், விஜய் அரசியலுக்கு வராரு, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப நாட்களில் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எந்த வகையிலையும் அவர் வந்து திமுக பிஜேபியை விமர்சித்த அளவுக்கு சீமானை அவர் தொட்டதே இல்லை. இன்ன வரைக்கும் அவர் பேசலாம். அப்போ இவங்களுக்கு ஏன் அவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி? என்ன அவருடைய ஓட்டை இவர் எடுத்துக்குவாரு? ஒண்ணுமே இல்ல, ஓட்டை எடுத்துக்கிறது இல்ல. அங்க ஆலையில் அதான் நான் சொல்றேன், 234 தொகுதியிலும் கேண்டிடேட் இருக்கக்கூடிய கட்சி, தொண்டர்கள் இல்லதான் கட்சி சார். நீங்க சிம்பிளா இந்த எலெக்ஷன் பாருங்க, 8% கடைசியா வாங்கினாரு இல்லையா, 3-4 தாண்டது கூட ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ அடுத்தது இப்போ மாற்றத்தை குறித்து ஆண்ட கட்சி, ஆளும் கட்சிகளுக்கு எந்த வகையில் மாற்றாக இருக்க முடியும்? நீங்கள் அங்கேயும் வந்து திராவிடம், இலவசங்கள் இது குறித்துலாம் பேசும்போது அவர் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு பிட்டாக அவருக்கு சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகள், அதுலேயும் இந்த இலவசங்கள் தானே மேலோங்கி இருக்கிறது. அது எப்படி மாற்றம்? அதாவது சார், இலவசங்கள்னு சொல்கிறத விட சார், அது அவங்களோட உரிமை. அது விஷயம். நான் சொல்லக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வயது குழந்தையிலேருந்து 10 வயது பெண் குழந்தையிலேருந்து 18 வயது பள்ளி மாணவியிலேருந்து கல்லூரி மாணவியிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி பெண்லேருந்து ஒரு 60 வயசு மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில். இப்போ பெண்களுக்கான சார் நான் சொல்கிறேன், இப்போ இதில் கண்டிப்பாக மாற்றம். இந்த நிலைப்பாடுகள் ஏன்னா கடுமையான சட்டங்கள் இருந்தும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லைங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். இதில் மாற்றம் வேணும், நிச்சயமாக மாற்றம் வேணும். நீங்கள் போராடாத துறையே கிடையாது சார் தமிழ்நாட்டில். ஆசிரியர்கள் போராடுறாங்க,
ஊனமுற்றவர்கள் போராடுறாங்க, பார்வையற்றவர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் விவசாயிகள் போராடுறாங்க, காவல்துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்க சைடு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு சார். எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து நிற்கிறவங்க வழக்கறிஞர்கள், எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து நிற்கிறவங்க வழக்கறிஞர்கள். அவங்க வழக்கறிஞர் சங்கம் சார்பாக எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க, வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வேணும்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு அதை கன்சிடர் பண்ணி. நீங்கள் இப்போ எங்களுக்கு பேசிட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும், வழக்கறிஞர் தான் நீங்களும் கூட. அப்படி வழக்கறிஞர்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு போயிடுச்சு? வெட்டி போடுறானுங்களே சார். இது வந்து சார் ஒரு தனிப்பட்ட புகை. அப்படிதான் சார் சொல்லி மருத்துவர்களுக்கு இருக்கலாம், எல்லா அப்படி சொல்லி வந்து மடைமாற்றப்படுதுன்னு நான் சொல்றேன். இது ஏன்னா இது வழக்கறிஞர்கள்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாகும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி நிற்கிறவன் இப்போ இவன் எல்லா வழக்கறிஞர்களும் வந்து இப்போ பர்சனல் இஷ்யூவில் தான் இவங்க இது மடைமாற்றப்படுதுன்னு தான் நான் சொல்கிறேன். 100% நீங்கள் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்கட்டும் சார். நான் என்னடா 100% வழக்கறிஞர்களும் வந்து சரியானவங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் 100% கொல்லப்படுகிற வழக்கறிஞர்கள் வந்து சொந்த விஷயத்தில் கொல்லப்படலைன்னு நான் சொல்ல வரேன். இல்லை அது மாதிரி இப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு விஷயங்கள் பேசினார்கள், நிச்சயமாக அந்த தரப்பிலர்கள் யாரும் இல்லை. ஆனால் அது எல்லாமே வந்து தினசரி நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் தான். மற்றபடி அது தீவிர அரசியலுக்கு திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு பல்வேறு விஷயங்கள், அவர் ஒரு செலக்டிவான விஷயங்கள் மட்டும் பேசுகிறாரா? குறிப்பாக இப்போ இப்தார் விருந்தில் கலந்துக்கிறாரு, தான் நிலைப்பாடு திருப்பரங்குன்றத்தில் என்னன்னு வெளியே சொல்லவே இல்லைங்க சார். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். அதாவது திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, நல்லா புரிஞ்சுடுங்க. அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, அதை செயல்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. இங்கே அரசும் அதிகாரிகளும் தவறு செய்ததா தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க வாக்குமூலம். இன்னைக்கு கூட ஒரு நான் சொல்றேன் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வேற, ஒரு மதத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி வேற. நம்ம ரெண்டையுமே சம்பந்தப்படுத்த, இது வேற இது வேற. ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது அரசினுடைய கடமை. இப்போ இவங்களுக்கு அதில் என்ன நிலைப்பாடு இருக்குன்றது இவங்கள் பிரதிநிதித்துவப்படும் போது கண்டிப்பாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு அவங்க வந்து நீங்கள் சீமான் பேசுகிறாருன்னா அவர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் அவர் எதுக்கு எடுத்தாலும் பேசுவார். அதிமுக பேசுகிறாங்கன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னைக்கு எத்தனை நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு, உடனே போராடுறாங்க. நேற்று போராடுறாங்க, முந்தா நேற்று அதிமுக போராட்டம். ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, மக்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும் தான் இவங்க போராட்டம் எல்லாமே. இந்த அரசியலே வேணான்றதான் சார் நம்மளுடைய எண்ணம். இந்த அரசியலே வேண்டாம், இந்த அறிக்கை அரசியல், அதுக்கப்புறம் இந்த போராட்டம்ங்கிற பேரில் எலெக்ஷனுக்காக ஆதாயம் தேடுற அரசியல் இது வேண்டாம். இங்கே ஆக்கப்பூர்வமான அரசியல் வேணும். அந்த அரசியலை நோக்கி தான் நம்முடைய பயணம். நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே என்னன்னா, இவங்க இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்களே அது ஏன் இவர் பண்ணலை, இவ்வளோ நாள் பண்ணாங்களே அது ஏன் பண்ணலைன்றது தான் இருக்கே தவிர இது இந்த ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு நாள் இருந்தது அவர் பண்ணலான்றது இல்லாமல் சில விஷயங்களை ரெப்ரசென்ட் பண்ணும் இல்லையா? அவர் வந்து இப்போ கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் ஒரு பெரிய மன போராட்டத்திற்கும் ஒரு தனி துயரத்திற்கும் ஆளானார், அது சரி. அதற்கு பிறகு அவர் நிறைய நிகழ்ச்சிகள் வந்திருக்கணும் இல்லையா? காணொலியில் கூட பேசலாமே சார். இப்போ அவருடைய பிளான்டு ஒரு இன்டர்வியூ அவருடைய செட்டப் டீமில் வச்சு கூட பேசலாம். அதை தான் நான் திருப்பி அவர் அதுல இருந்து எல்லாத்துக்கும் நம்ம சார் அரசியல்வாதின்னு பப்ளிக் பீப்புளோட கனெக்டிவிட்டியாக இருக்கிறது தான் சார் அரசியல். இங்கே ஒரு விஷயம் இருக்குது சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவனே நேரடியாக இறங்கி வந்து மக்கள்கிட்ட பேசுறது தான் அவனுடைய அது அந்த கட்சியினுடைய கருத்துன்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்களா? நீங்க எங்களுக்கு தெரியல, சொல்லுங்க. எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு தானே சார் இருக்காங்க. இப்போ ஆதவர்ஜுன பேச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரை விட நிர்மல்குமார் எல்லா விஷயத்துக்கும் வந்து அட்ரஸ் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. ஸோ சார் ஒரு விஷயம் தான் சார், நம்ம ஒரு விஷயத்துல பழகிட்டோம் சார். அனைத்து சமூக ஊடகங்களும் கேட்கிற இல்ல ஊடகங்களும் மீடியாவும் கேட்கிற ஒரு கேள்வி, அதுக்கு ஏன் விஜய் வரல, இதுக்கு ஏன் விஜய் வரல, அதுக்கு ஏன் விஜய் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் கேட்கல. நடுநிலை ஊடகம் நாங்களாம் என்ன சொல்றோம்னா, அவருடைய கட்சி விஷயங்களோ தொடர்ந்து விஷயங்களோ ஒரு ஆன்லைன் மீட்டிங் வைக்கலாம், அவர் அடுத்த கட்ட தலைவர்களோடு பேசலாம். அவருடைய அரசியல் ஆக்டிவாக இருக்கார். இப்போ பனையூர் பண்ணையாருன்னு கூட அவர் வந்து ரொம்ப ஜாலி, அவரே சொல்கிறார், என்ன இப்படி கிண்டல் பண்ணுறீங்க, எல்லாம் வேணால் நான் வருவேன் எல்லாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாவட்ட செயலாளர்களாகட்டும் ஒரு முக்கியமான சந்திப்புகளாக ஒரு அவருடைய சந்திப்பதற்கு அவர் அந்த பேர் வருது இல்லையா? நீங்கள் மாற்றம் ஒன்று வைக்கிறது அவர் எளிதில் அணுக முடியாத அளவுக்கு இருக்கார். அப்படின்னு நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார். இப்போது கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் எத்தனை கட்சிக்காரங்க எடப்பாடியாரை இலகுவா சந்திச்சு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவரு எல்லா மாவட்டத்தோறும் வராரு சார். நீங்க வந்து எல்லா நான் கேட்குறேன், இலகுவா சந்திச்சு நிர்வாகிகள் சார் நாங்கள் எங்களுடைய மீடியாவா நாங்கள் பார்க்குறோம். அவர் எந்த மாவட்டத்திற்கு போனாலும் நம்ம வந்து அவரை வந்து அவருடைய நிர்வாகிகள் அவரை பார்த்துட்டு தான் இருக்கிறார். எத்தனை இவங்க வந்து அண்ணாமலையை சந்திச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் நாங்கள் கவரேஜுக்கு நாங்களும் போயிருக்கிறோம். எத்தனை நயினார் நாகேந்திரனை எத்தனை பேர் சந்திச்சாங்க? அது எனக்கு இப்போ வந்து அந்த இப்போ நீங்கள் நயினார் பேரை சொல்லும் பொழுது நாங்கள் பார்க்குறோம்.
தொண்டர்கள் எங்களால் அணுக முடியலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சீமான் ஆகட்டும், அதாவது நம்ம அரசியல் மாற்று கருத்தாக இருக்கலாம், அவர்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்களை அணுகக்கூடிய அளவில் நீங்கள் முதலமைச்சருக்கு இதாக இருக்கிற அவரு கூட அப்படி தான் இருக்கிறார். ஒரு நாட்டிலாவது நான் பேசணும்னா பேசக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு முதலமைச்சர் உட்பட இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை தாண்டின ஒரு தலைவரா விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல சார், ரசிகர் சார். அது சினிமா சார். அல்லு அர்ஜுனா நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன் இவங்களை அணுக முடியுது, ஏன் இவங்க போறாங்க பேசுறாங்க, ஏன் இவங்க என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், ஒரு 25-30 வருஷமா திரையில ஒரு மிகப்பெரிய பிம்பமா கொண்டாடின ஒரு தலைவனை தான் சார் விஜய் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ அவங்க அரசியலுக்குள்ளே ஒரு 2 வருஷமாக வந்திருந்தாலும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சின்னதாக இப்போ எடப்பாடியார் போகிறாரு பார்க்குறாரு அப்படின்னா காசு கொடுத்தா தான் போவாங்க கூட்டம். சார் கூட்டம் கொடுவது நான் சொல்கிறேன் சார், இது வந்து எல்லா காசு கொடுத்து நான் சொல்கிறேன் சார். இப்போ ஜெயலலிதா அவர் இல்லை சார், அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஜெயலலிதாவோட ஒப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். அவங்க எளிதில் அணுக முடியாது. காரணம் அவங்க பல காரணங்கள் வந்து ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட கட்சி ஆஃபீஸ்க்கோ அடுத்த கட்ட தலைவர்கள் 4 அணி 3 அணி இல்லை சார் வச்சிருந்தாங்க. நான் தான் சொல்ல வரேன் சார். என்னன்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா ஒரு விஷயம், ஏன் இவர் அங்கே போகிறது இல்லைங்கிற உங்கள் கேள்வி இருக்கு இல்லையா? அப்படியே கிடையாது. நான் அதுதான் சொல்ல வரேன். ஒரு மாவட்ட ரீதியாக எடப்பாடியார் போகும்போது கரூர் சம்பவத்தின் போது அந்த மாவட்ட மதியழகனுடைய மனைவி பேட்டி கொடுத்துருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த மாவட்ட செயலாளரை. யாரை அணுகிறது, நான் எப்படி அணுகி என்னுடைய பிரச்சனையை சொல்கிறது அப்படின்னு கேட்டு 2 நாளைக்கு பிறகு தான் சார் அவங்களுக்கு அக்சஸே கிடைச்சிது சார். அது அக்சஸ் கிடைச்சது காரணம் காவல்துறை சார். காவல்துறை இங்கே யாரையுமே அவங்களோட தொடர்புகள் அவ்வளோ பண்ணலை. இதுதான் கான்செப்ட். இது இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே. அதாவது இந்த தாவேகா விஜய் அப்படிங்கிறவங்க ஒரு அவங்களுக்குள்ள வந்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இப்படி தான் சிக்கி தவிப்பீங்க. அவங்க வந்து ஒரு மாய பீமங்கிறத கட்டமைக்கிறதா. நீங்கள் முதல் கேள்விக்கே நான் என்ன பதில் சொல்ல நீங்கள் அலோவ் பண்ணல, அடுத்த கேள்விக்கு போயிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா சார், நீங்கள் எடப்பாடியார் அந்த கேள்விக்கு நான் வரேன். இப்போ எடப்பாடியார் மாவட்டம் போகிறாரு, அங்கே ஒரு நிர்வாகிகள் வந்து சந்திக்கிறாங்க, அண்ணாமலையை சந்திக்கிறாங்க, இவங்களை சந்திக்கிறாங்க அப்படின்றீங்க சார். இவருக்கு இருக்கக்கூடிய பிம்பம் வேறு, இவருக்கு கட்டமைத்திருக்கிற இந்த கட்சியினுடைய கட்டமைப்பே வேறு சார். இங்கே வந்து இவர் ஒரு இடமும் போகணுன்ற அவசியம் இல்லை. இவர் இங்கே அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. நீங்கள் இன்னமும் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு டெல்லியில் இருக்கும்போது கூட இங்கே வந்து மாவட்ட செயலாளர்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு பனையூரில். ஸோ அப்படி ஒரு சம்பவம் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரே ஒரு குடையின் கீழே தான் இருக்காங்க. தாவேகா பொறுத்த வரைக்கும் யாரும் எப்போவுமே அணுக முடியும். ஆனால் கரூர் சம்பவத்தில் அப்படி அணுக முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அரசும் காவல்துறையும் ஏற்படுத்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதனால் நிர்வாகிகள் சந்திக்க முடியாத இடத்துல விஜய் சாரும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளும் கிடையாது. எல்லாரும் இலகுவாக இருக்காங்க. பட் நம்ம அதை பற்றி பெருசாக பேசுறது இல்லை. அப்படி பேசினாலும் எப்படி பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுக முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதாவே நம்ம பேசுறது. அது நம்மளுடைய அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேகா பொறுத்த வரைக்கும் நிறைய அசம்ஷன்ஸ் தான் சார் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய யூகத்தையே வந்து மதிப்பீடாக வச்சு அதையே மேற்கோள் காட்டி பேசுறதுனால அது வந்து அப்படிதானோ அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கே தவிர அப்படி ஒரு இது எனக்கு தெரிஞ்சு 100% இல்லை. நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், என்னுடைய திருவள்ளூர் தெற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்சனலாக நாங்கள் பேசின விஷயம், திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி, இந்த 2 தொகுதி சட்டமன்ற தொகுதி வருது. 40% மேலே தாவேகா ஆதரவாளர்கள் சார். கடைநிலை தொழிலாளர்கள்லேருந்து ஆசிரியர்கள்லேருந்து அரசு ஊழியர்கள் வரைக்கும், அதாவது திமுகவினுடைய பலம்னு எதெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அவ்வளோ பேரும், கிறிஸ்தவர்கள்லேருந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ், ஹிந்து ஆதி திராவிடர்ஸ்லேருந்து, அதாவது எங்கள் பகுதி வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் அதிகமாக இருப்பாங்க, தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த நாயுடு கம்யூனிட்டியும் தலித் மக்களும் சம அளவில் இருக்கக்கூடிய பகுதி. வன்னியர்ஸ் அதிகம். நான் கம்யூனிட்டி சொல்லி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அனைத்து சமூக மக்களும், ஏன்னா இப்போ அங்கே ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருந்தவரும் ஒரு நகர தலைவராக இருந்தவர் வன்னியர் சமூகத்தில், அவர் இங்கே இருக்கார். இங்கே ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த கிறிஸ்டியன்ஸோட இது திருவள்ளூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் தாவேகா பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவன் வந்து இங்கே அடிப்படையில் மக்கள்கிட்ட வராமையே வந்திருக்கு.
வரணுங்கிற அவசியம் நம்ம சொல்கிறோம், அது வரல, இல்ல, அது வந்து போகல, இப்போ வரல, சினிமா, போகல. அது இது நீங்கள் சொல்கிற அதே தான், சினிமா பிம்பம் அவருக்கு எளிதாக இந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்துருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் வந்து பப்ளிக்கோட கனெக்டிவிட்டி இருக்காரு அப்படின்னு நீங்கள் ரொம்ப வலிமையாக நம்புறீங்க. நான் 100% நம்புகிறேன் சார். அதாவது இந்த கட்டமைப்பை நான் எப்படி நம்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடிப்படை தொண்டன், ஆதரவாளர், அடிப்படை தொண்டன், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், தலைவர், இந்த கட்டமைப்பு ரொம்ப வலுவாக இருக்குன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அது நான் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.